ஒரு ரெசிபி வீடியோ பார்ப்போமா? எங்கள் பாட்டி சொல்லி தந்தது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த தெரியாமல் இருக்கிற பல பேருக்காக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 முட்டை, சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக துருவின தேங்காய் எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்குன்னு கலக்குவாங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை வச்சு அது சூடானது ஆயில் ஊற்றி இந்த முட்டை எடுத்தால ஊற்றி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடிப்பொலியான கோகோனட் எக் ஆம்லேட் ரெடி. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி தந்த ரெசிபி. இப்போது நான் எப்போது ஆம்லேட் போட்டாலும் இந்த மெத்தடில் தான் நான் போட்டு சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. ரைஸு கூட எல்லாம் நல்ல காம்பினேஷன். இந்த ரெசிபி எங்கிட்ட இருக்குது, ஆனால் எங்கள் பாட்டி தான் என் கூட இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆம்லேட்டை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.